உபாகமம் 24:10. பிறனுக்கு நீ ஏதாகிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டாம். வெளியே நிற்பாயாக. கடன் வாங்கினவன் அந்த அடகை வெளியே உன்னிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் தரித்திரனானால் நீ அவன் அடகை வைத்து கொண்டு நித்திரை செய்யாமல் அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்து கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும்போது திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாய் இருக்கும். ஹalleluya. ஆசீர்வாதத்துக்கு உண்டான ஒரு அருமையான வழி. எளியவர்களுடைய இருதயத்தில் இருந்து அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும்போது மனம் உவந்து நல்லா இருங்கன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க பாருங்க. அதுல தேவன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக